பென்ஷன் அனுப்பு. பென்ஷனா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, நிலவரி புக்கு. ஏண்டா உன்னமாடா நாடு மாறல, உன்னமாடா நாடு மாறல. இந்த அட்டை எடுன்றீங்க, அந்த அட்டை எடுன்றீங்க. இத தூக்கி அத போடுங்க, அத தூக்கி இத போடுங்க. இந்த நம்பர் தூக்கி அத போடுங்க, அந்த நம்பர் தூக்கி இத போடுங்க. லூசாடா. நாம லூசாடா. நம்மள லூஸ் ஆகிட்டாருப்பா, லூஸ் ஆகிட்டாரு. இவ்ளோ காடு ஓட்டுக்குதுடா. ஒண்ணுத்துக்கு லாகிலாம். நகராட்சி அஞ்சு கால் தேத்திட்டான்டா லாகி. அதுதான்மா அதிகாரிங்க போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதிகாரிங்க சார் வாங்க சார் கையை தோணும் வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க சார் கூல்ட்ரிங்க் சொன்னா கொடுங்க அவங்க கையை போட்டு அனுப்புறான் போன உடனே 300 ரூபாய் வாங்கி நான் அடுத்த வாரம் வாடான் அடுத்த வாரம் போனா கரண்ட்ல போறான்டான் அதுக்கு அடுத்த வாரம் போனா காஞ்சி நதி லீவ் ஏண்டா வந்துன்னு கேட்கான் என்ன பண்ணுவேன் 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணி வேற ஊருக்கு போவேன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எப்படி நான் தானே வீட்டு வாட கடை நீ வந்து கடை போறா நீ காட்டுனாங்க தவளா கவுக்கு கூட நான் 2000 ரூபாய் கொடுத்துடா என்ன எதுக்காக அதுக்கிடா சீட்டாதீங்கடா என்னால எதுவும் முடியலடா நான் நடிகர் குடும்பம் போகிறேன் அடியார்ல புள்ள தண்ணி இருக்கு காங்கிரீட் கட்ட போட்டு நான் ஆயிப்பிக்கிறா ஆனா ஒண்ணுடா இந்த கவர்மெண்ட் இத்த மாத்து அத்த மாத்து இத்த மாத்துன்னு சொல்லிடுறாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல பார் 3 மாசத்துக்கு ஒரு முறை பொண்டாட்டி மாத்துறாங்க அப்பதான் பொம்பளைங்க தொடர்பு வருண்டா ஆனா அப்படி வந்தா ஆம்பளைங்க ஜாலியா இருப்பாங்க பொம்பளைங்க தான் தொடர்பு எப்படி வேலை கிடைத்து விட்டது சந்தோஷமான செய்தி என்னுடைய அம்மாவை சொல்ல வேண்டியது 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாரு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா 10 மாசம் எனக்கு வந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட கூட காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட குழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த காலை வெட்டி நடவ நட்டி கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாட சேர்த்து வச்சு சீரட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணமே பதறி நிப்ப கொஞ்ச நேரம் காணமே பதறி நிப்ப காய்ச்சல் வந்து நான் படுத்த கசகத்தை குடிக்க வைப்ப என் புள்ள கலண்டறி நீ என்று ஊரு சொல்லி வைப்ப தாரி
உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சும்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சும்மா அன்னைக்கு முன்னாலே ஆகாசம் குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு ஆயுசுக்கும் நான் இருக்கு அத்தனையும் தாங்கிக்கிட்டு பட்ட துன்பம் போது முன்னா பாதி உசிர விட்டு அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதி உசிர விட்டு பட்டி தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டு ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பள்ளிக்கூட சுமந்த என்ன குடமுடிக்க வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலன் அதே வேலையை கோட்டை காவலன் வேலையா? ஆமா. அந்த வேலை உனக்கு வேண்டாம்ப்பா. ஏமா? அந்த வேலை செஞ்சுதா உன்னுடைய தந்தை இருந்து விட்டார், அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாம். அப்பாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு, மாரடி கொலை இருந்துட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுமா. எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, அந்த வேலை தான் நான் செய்ய போறேன். என்னடா அந்த வேலை தான் செய்ய போறேன்? ஆமாம்மா. சரிடா, சர்வ ஜாக்கிரதையா வேலை செய்யணும். போயிட்டு வா. தங்கச்சாங்கம்மா தண்ணிக்கு போறேன்னு போனவா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லப்பா. அன்னைக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? நீங்க வீட்டுல இருக்குமா? எங்க இருந்தாலும் தேடி நான் கூட்டிட்டு வரேன். சென்று ஆடி பாடுபட்டு சந்தோஷமாக போக வேண்டும். தென்னை மரத்தோப்புக்குள்ள என்னை தேடி வந்து தேடி தன்ன தென்னை மரத்தோப்புக்குள்ள குதிரை படத்துக்கு அந்த அள்ளிக்க. ஓ இருந்தாலும் அங்க போலாம். போ புறப்பட
பொண்ணு பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சூப்பரா எவ்வளவு பணமாறு மேற்கிறா இதே பணமாடுனா பண்ண புட்டு 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 சாப்பிட்டு பணங்க போட மாட்டேன் எடுத்துட்டு போடுவோம் கச்சி சாப்பிடும் ஐயோ நுங்கு உருவ நான் என்ன அழகா உருவி தெரியுமா நான் ஓட்டா உன்னை பெத்தாலா இஸ்து போட்டேன் 7 மாசத்துல இஸ்து போட்டாங்க அதான் லப்பர் மாரி வந்துட்டு சூப்பரா செல்லவரத்தில் படைக்கு சென்றோம். திருத்துறையில் செல்லும் போது ஒரு பெண்ணை பார்த்து விட்டோம். யார் என்ன நாட்டை சேர்ந்தவோ அவருடைய பெயர் கேட்டோம். நானும் பாக்குறேன் அந்த நாடகத்தை எப்ப கலந்துட்டாங்க அதுல இருந்து தாண்டா பண்றீங்க நம்ம பேருக்காகனா அட்ரஸ் வேணா கேட்டு விட்டு உள்ள போனோம் நீ லவ் பண்ணி கிடப்ப நான் எட்டி எட்டி பாக்கணும் அப்படியே பார்த்தாங்கன்னா வந்துட்டு ஜாட்டில வச்சு தேடி பிடிக்கும் அவங்களா உட்காந்து மாத்தாங்க ஒரு குரு நான் என் அப்பனே கேப்ப நான் குரு நட குரு அவன் எவடா பத்துக்கு சொன்னான் எவன் பத்துக்கு சொன்னான் நான் பத்துக்கு சொன்னான் அவன் கோயில் பேர் பத்துக்கு என்னென்ன பண்ண சொல்றான் பத்துக்கு நான் கம்நாட்டு ஒரு பணக்காரன் பத்துக்கு வந்துட்டான் ஏன் திரும்ப உட்காந்து ஜாலியா நீ வந்து ஆடு நடா ஓய்த்து வாங்க போடா ஓய்த்து வாங்க ஓய்த்து சரி டேய் நான் சொல்றது நீ காட்டுறான் போய் அவ பேரு நான் அட்ரஸ் நான் கேட்டு விட்டு நீ உள்ள போற நான் பாத்துக்கிறேன் ஏய் பாத்துட்டு போனால் பார்க்காம போனால் அத்திக்கிட்ட தாங்கி இருப்பேன் நானே மியூசிக்கு ஆமா சரி என் நண்பராகி விட்டாய் உனக்காக அந்த பெண்ணிடத்தை கேட்கிறேன் முடிய சாமான் என் சாமான் பிடிச்ச டைம்ல உன் சாமான் பிடிக்கல இந்த சாமான் வேலை இல்லையா ஏய் இந்த சாமானுக்கு இங்க வேலை இல்ல உனக்கு தெரியாது சின்ன பையன் தானியா போடா ஏ ஓட்டமல போடா போடா நான் பொண்ணு ஓனுண்டா சரி சரி என் கூட்டு ஏறுமா அதை விட 10 லிட்டர் கறங்குதுடா நாடுதான் வர மாட்டானே ஒரு பொம்பளை எப்படி பேசுறீங்க அவன் திருத்தி பேசுறான் ஒரு பொம்பளை எல்லாம் இப்படி பேசக்கூடாது மொட்டை பேசக்கூடாது பொம்பளை பூ மாறி ஒரு தாமரை மாதிரி குளத்துல இருந்து தாமரை எடுத்தோம் தண்ணி சொட்டக்கூடாது தண்ணி கலைஞ்சிடும் அப்புறம் தாமரை தெரியாது அது போல லக்குவா இப்ப பாரு என்னங்க அது உனக்கு அண்ணி மாறி நான் உனக்கு அண்ணன் மாறி இப்பதானே பார்த்தேன் டேய் வண்டி டெவலப் ஆகி போச்சு வீலுக்கிட்ட நான் பண்ணலான்னு போ ஆமாண்டா பார்த்தோடேவா வந்துருவேன்டா வீலு என்னங்க நேரா பார்க்காத கீ பார்த்து பேச்சு நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிட்டேன் இது போல நிறைய பாத்துக்கிறேன் நான் எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் சரி அவர் நேட போய் லெட்டர் கொடுத்து பால் மாறினேன் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு லெட்டர் எழுதி அவங்ககிட்ட கொடுக்குது சரி இவரு எதுமா அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குது இவரு எழுதிட்டு அவர் எதுமா கொடுத்து இவரு எழுதிட்டு அவர் இவன் எதுமா குத்துக்கணும் நம்ம அவனுக்கு பிக்கப் ஆகி அவன் யூசிங் கிளம்பிட்டான் ஏது குத்து 50 மூசிங்க அது மாதிரி நீ பார்த்து தள்ளி முட்டு நான் மூசிங்க பொம்பளை விஷயம் எல்லாருக்கும் பயம் வருந்தா இது அப்படி பட்டுது இது அப்படியா நீ போனா என்னங்க அது வந்து நானா விட்டான் இந்த கோஞ்சாமி அந்த பக்கம் திரும்பினா அவ என்ன பாக்கண்டா அதான்டா கோஞ்சாமி நீ இனிமேல் பாக்குறதுக்குலாம் வராது அப்ப நான் பார்க்க வரதோ பெண்ணே எனக்கு பொத்தாமரை குளத்தில் பொத்த செந்தாமரை போல் இருக்கிறாய் அப்படியா என்ன நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய பெயர் கோயிந்துமா ஆயிமா இல்ல மினிமம் வேற எத்தனை பையன் இந்த மாதிரி பேத்தா வைப்பாங்க ஐசில வைப்பாங்க அவள் நாவினால் ஒரு அவன் நாவல என்ன வைப்பாங்க எனக்கு வந்திருப்பது நீங்க யார்
எந்த நாட்டையும் சேர்ந்தவங்க எதுக்காக என்ன வழி நடக்கிறீங்க? காலம் மாறி போச்சா எல்லாம் நம்மள அட்ரஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு உண்மைதான் முதல்ல சொன்ன இந்த ஆதார் கார்டு எடுத்து ஜெராக்ஸ் போச்சு நீ கேள்வி இருப்பான்னு நம்மள அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க நம்மள முள்வேலி வெட்டின்னு போயினே இருப்போம் என்ன இதே நாட்டை சேர்ந்தவன் முப்படல் தளபதி ஆள வந்தான் இது வந்து என்ன பண்ணுவேன் ஹலோ பிரதர் ஹலோ மேடம் ஹலோ மேடம் மேடம் கட்டிக்கவா நிச்சயமே விட்டு கட்டடக்கு உன்னையே கண்ண போட்டு துடிக்கு குளிக்க நீருக்கு புள்ளி பரிமாறமா அது என்ன வாட்டமா அது பவர் வந்துன்னு சட்டி நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். ஆமா முதலே தெரிஞ்சிருந்தா உன்ன வந்து பாக்க சாக உன்னை சைட் அடிச்சு ரொம்ப சைட் அடிப்பேன். சைட் அடிக்கிற மூஞ்சி பார்த்தா தெரியாது. சைட் அடிக்கிறியா? நான் மட்டும் போறேன். நிறைய பேர் அதான் பண்றான். அவன் தம்பி பிறந்தா அவன் வீட்டுக்கு போறான். அவன் உக்கால் லவ் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா காலம் கட்டு போய் நம்பி வீட்டு சாக்காதீங்க லவ் பண்ணிட்டு போறாங்க. சாக்காதீங்க வீட்டு சவரவால் ஏறி போய் பேர்த்தாங்க மலர் கொடி. மலர் கொடி அப்படியே சுத்திக்குவா எப்படி பார்க்க வந்தோம். குறுக்கு வயல் வரும்போது பெண்ணை சந்தித்து மலர் கொடியை பார்த்தோம். என் மனமானது ஒரு மாஜா பேச ஒரு மாஜா பேச அது நாரவாய் அப்படிதான் நல்ல வாய். நீடா திடீர் வடிவல் மாதிரி அடி பேசுறா. சிரிக்காத இப்ப நான் என்ன பண்றது? தச்சமயம் எனக்கு இது நீ சொல்லல, அந்த ஆண்டவன் சொல்றான். கொஞ்சம் இங்க ஏதோ நடக்க போதுரா, நீ உள்ள போடான்றான். நான் நம்பி உள்ள போறேன். ஏன்னா சில பேர் வெளியூர் போவாங்க, அப்ப கக்கா போகும். அது அசிங்கன்னு நினைக்காதீங்க. வர ஆபத்துல நம்மளை காப்பாத்துது. எப்படின்னா நம்ம கூட போய் கைவிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆபத்து நீங்கிறோம். காக்காக்கு தெரியும் நமக்கு வர ஆபத்துலாம். அது மாரி அந்த ஆண்டவன் சொல்றான், நான் உள்ள போறேன், பத்திரம், கை பத்திரம், கால் பத்திரம், தலை பத்திரம் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிறான். பல உதிரங்களை 10 முறை கோயில் இறங்கத்துல வேலை உதிர்த்த பாக்குறான். உதிர்த்த எத்தனை கோயில் ஆத்தினிக்கு சரி பரவாயில்ல விடு, நான் போய் வரேன். பாத்துக்க உச்சாரு. கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். நீ முத்துக்களை விட்டு சரி விடு, கடைசி கவிதை கேட்டுக்கோ. யாருக்கு தெரியும் என்ன நிலைமை ஆக போகுது? அந்த பொண்ணு தம்பி என்ன சொந்தக்காரா மட்டும் விட்டாதுரா. என்ன பண்ற ஏது பண்ண பத்தாமரை குளத்தில் கொத்த சந்தோமரை போல் இருக்கிறாய். கேட்ட உருவத்தை கேட்ட பெயர் மலர்கொடி. உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி எப்படி இருக்கு? என்னங்க அப்படின்னா என்ன எனக்கு புரியலங்க. புரியலையே. என்னமோ புரியல. சில்லி முள்ளிக்கா. சில்லிமுள்ளிக்கான்னா அவனுக்கு மேல இருப்பான் பலமா. புரியவில்லை. சில்லி முள்ளிக்கான் மலர்கொடி, உன்னை பார்த்தவுடன் மனமானது எப்படி பார்த்ததல் பிடித்தால் உண்முகம், முகமா கேட்டதல் பிடித்தது குரலாசியா, படித்ததில்
துடிப்பது என் இதயம். துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ. எனக்கு எதையும் சொல்றீங்க, அதுன்னு சொல்றீங்க, எதுன்னு சொல்றீங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க என் மனசுக்கே புரியலங்க. சொல்ல பார்த்தேன், எனக்கு புரியலங்க. உன் செவிக்கவில்லை, புரியலையே. கண்ணே உன்னை காண கம்பனை தேடவா, கவியோல் மலர் சூட கவிஞரை அழைக்கவா. அப்படியா? கரும் கூந்தல் அலையானதோ துள்ளும் இடைரெண்டும் தெரியும். இந்த நடுவு நேரத்துல போயிட்டு எங்க வர சொல்றீங்க? என்ன சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா விளக்கமா சொல்லுங்க. விளக்கம் தானே? ஆமா. இப்போது சொல்லுங்க. மலர்கொடி வானத்தில் கேட்பது இடியோசை, இடியோசையா? கடலில் கேட்பது அலையோசை, கோவிலில் கேட்பது மணியோசை, ஆளவந்தான் இதயத்தில் கேட்பது காதலோசை. நீ எல்லாம் இந்நாட்டு தளபதியாரா? அடப்பாவி, வந்த உடனே காதலிக்கணும் ஐ லவ் யூ சொல்லி நீ நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ நினைக்கிற பெண்ணு நீ நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை, மீட்கப்படாத ஒரு அழகிய சிலை. போயிடுங்க வடுக மரியாதையா. எனக்கு கடைசி முறையா சொல்றேன், நீங்க எத்தனை முறை பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, நீங்க நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. பிடிவாதக்காரன் ஒரு பொருள் மீது ஆசை வச்சு விட்டால் அந்த பொருளை அடைந்தே வேண்டாம். ஆசைப்படலாங்க, பேராசைப்படாதீங்க, என் மேல ஆசைப்படாதீங்க. எனக்கு ஒரு கப்பலில் செப்பலை ஏற்றலாம், ஒரு செப்பலில் கப்பலை ஏற்ற ஆசைப்படலாம். மங்கை நினைத்தால் எதையும் சாதிக்க பிறந்த பெண்கள் அல்லவா, சாதித்து காட்டி விடுவாய். எனக்கு வேண்டாங்க, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரிவிக்கிறது. உயிரே போனாலும் சரி, நீங்க நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக அண்ணா திருட்டு
பேமானிப்பான் எப்படிங்கிறான் பாருனா உன பிடிக்கிறவனே நல்லா இருப்பான் அவனை விட படு கேவலமா இருக்கிறான் பாருனா நீங்களே வரலன்னா என்ன அப்படியே முதல்ல மாதிரி மூங்கிட்டு இருப்பான் தன்னை தன்னை வராதுமான்னு சொன்னேன் மாமா போலாம் சாமி முடிச்சாங்க முப்படை தளபதி வராமல் ஆர்மி லெட்டு விளைத்து விட்டார் நல்ல வேலை அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்தணும் நல்ல வேலை டே கோச்சாமி அதை நடுவும் போது போறான் நம்பி போன நான் தப்பிச்சேன் போடா பாட அவமானப்பட்டு வெக்கப்பட்டு முக்கப்பட்டு நின்னுங்கிறேன் நீ பாத்தியா கலாந்ததி பத்துன்னா அவன் நெஞ்சில கால வச்சிருந்தான் நான் பார்த்தேன்டா நான் பார்த்தேன் ஆனா நல்ல வேலை அந்த ஆண்டவனால் நான் தப்பிச்சேன் நான் இந்த என்ன கஜா தெரியுமா ஒரு நாட்டு தளபதியும் செஞ்சு உன் நெஞ்சில கால வச்சுவேன் நான் தான் என் தமிழ் பண்பாட்டில் பிறந்தவர்கள் என்ன பெரிய மறைக்கிறாங்க இதே என்ன சின்ன ஊருக்குள்ள சொல்லிட்டு அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன் சரி என்ன பண்ணலாம் என் மனக்கவலை போக்க வேண்டும் சரக்கு அடிக்கலாமா ஆளுக்கு 2 கோடி பேங்களுக்கு இது என்ன பண்ணிட்டேன் அவன் வாங்கிட்டான் சரி என்ன குத்துலாமா சரி பிளாக்ல குத்துலாம் ஏம்பா 120 ரூபா வந்து என் மனக்கவலை போக்க வேண்டும் யார பாக்குறான் Gracias.